வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் சமமான ஒரு ஓடுதளம் கிடையாது. சிலருக்கு அது பூக்கள் தூவப்பட்ட பாதையா இருக்கலாம். ஆனா பலருக்கு அது முட்களும் கற்களும் நிறைந்த கரடுமுரடான பாதை. இதோ இந்த சிறுவனை பாருங்க. கிழிந்த சட்டை, காலில் செருப்பு கூட இல்லை. ஆனா அவன் நெஞ்சுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த நெருப்புக்கு பேர்தான் கனவு. வறுமைங்கிற இருட்டு எவ்வளவு பெருசா இருந்தாலும் கல்விங்கிற ஒரு சின்ன விளக்கு அதை விரட்டி அடிக்கும்னு அவன் நம்பினான். ஊர் உலகம் எப்பவுமே விசித்திரமானதுங்க. நாம கஷ்டப்படும் போது கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம நிலைமைய பார்த்து சிரிக்காம இருக்காது. அவன் படிக்க ஆசைப்பட்டப்போ இந்த சமூகம் அவனை கேலி செஞ்சது. உனக்கெல்லாம் எதுக்குடா படிப்பு, கூலி வேலைக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு மத்த பசங்க சிரிச்சப்போ அவ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போனான். ஆனா அந்த அழுகை அவனுக்குள்ள ஒரு வைராகியத்தை விதைச்சது. என்னை பார்த்து சிரிச்ச இதே உலகம் நாளைக்கு என்னை பார்த்து கை தட்டணும் அப்படின்னு அவன் அன்னிக்கு முடிவு பண்ணான். பகல் முழுக்க பாடுபட்டாதான் ராத்திரி சாப்பாடு கிடைக்குங்கிற நிலைமை. ஒரு பக்கம் பள்ளிக்கூடம், இன்னொரு பக்கம் பிழைப்புக்காக கடுமையான வேலை. சின்ன வயசுலயே பெரிய பாரத்தை தன் தோளில் சுமந்தான். அவன் வீட்ல மின்சாரம் கிடையாது. ஆனா அவனோட தன்னம்பிக்கைக்கு முன்னாடி அந்த இருட்டு தோத்து போச்சு. ஊரே தூங்குனப்போ நடு தெருவுல இருக்கிற அந்த ஒத்த தெருவிளக்கு வெளிச்சத்துல அவன் முழிச்சுக்கிட்டு படிச்சான். அந்த தெரு விளக்குக்கு தெரியும் அவனோட ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் என்ன மதிப்புன்னு. இத்தனை வருஷ கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் பதில் சொல்ற நாள் வந்துச்சு. தேர்வு அறைக்குள்ள அவன் நுழைஞ்சப்போ அவனுக்கு தெரியும், இது வெறும் பரீட்சை இல்ல, இது அவனோட வாழ்க்கைய மாத்த போற யுத்தம்னு. காலம் உருண்டோடினது. நாட்காட்டி தாள்கள் வேகமா மாறுச்சு. முடிவுகள் வந்த அன்னிக்கு அவன் கையில அந்த மதிப்பெண் பட்டியலை பிடிச்சுக்கிட்டு நின்னப்போ அவன் கண்கள்ல வழிஞ்சது வெறும் கண்ணீர் இல்லைங்க, அது பல வருஷ தவம், வறுமைய ஜெயிச்ச வெற்றி துளிகள். தெருவிளக்கு அடியில படிச்ச அதே பையன் இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனத்தோட உயர் அதிகாரியா மிடுக்கா நடந்து வரான். அன்னிக்கு அவனை பார்த்து ஏழைன்னு ஒதுக்குன அதே உலகம் இன்னைக்கு சார் அப்படின்னு எழுந்து நின்னு மரியாதை கொடுக்குது. அவனோட கிழிஞ்ச சட்டை மாறி போச்சு, ஆனா அவன் மனசுல இருந்த அந்த வைராகியம் அவனை கோபுரத்துல ஏத்தி வச்சிருக்கு. நண்பர்களே, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறது முக்கியமே இல்ல. உங்ககிட்ட விடாமுயற்சிய தினந்தியும் கல்வியும் இருந்தா இந்த உலகமே உங்க காலுக்கு அடியில தான். அந்த சிறுவன் ஜெயிச்சான். ஏன்னா அவன் வறுமையை கண்டு பயப்படல, அதை ஏணியாக்கி மேலே ஏறினான். உங்க கனவுகளை மட்டும் விட்டுடாதீங்க, போராடுங்க, வெற்றி நிச்சயம்.